கல்யாண மாலையில் பிரகாஷ் ராஜா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார் அண்ணன் வந்து எல்என்டியில் ஜிஎம்மாக ஒர்க் பண்ணுறாரு. சரி. ஸோ அவருக்கு 2 சன்னு. ஓகே. இவர் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. சரி. சின்னவர் இவருக்கு அடுத்தவர் வந்து பிஇ ஃபைனல் இயர் பண்ணுறாரு. ஓகே. நான் சொந்த இது மெட்ராஸ் தான், அம்பத்தூரில் இருக்கோம். சரி, ரைட். ஓகே. நான் வந்து ஞாயிற்கரில் வன்னிக்குள்ள சத்திரியார். ஓகே. பொண்ணு வந்து எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஓ சரி, ரைட். ஓகே, சொல்லுங்கம்மா. பிரகாஷ் ரொம்ப நல்ல டைப் சார். சரிம்மா. அவனுக்கு நல்ல பொருத்தமான நல்ல லட்சணமான படித்த பெண் வேணும். ஓகே. மகளை எங்கள் பெண்ணாக நாங்கள் பாவிப்போம். வெரி குட், ரைட். ஓகே. பிரகாஷ் ராஜா. நான் வந்து பிஇ எம்பிஏ முடிச்சிருக்கேன். சரி. இப்போது பர்சனல் பேங்கிங்கில் கிளைண்ட் சர்வீஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எந்த பேங்க்கில்? இந்தசன் பேங்க்கில். எந்த பிரான்ச்? டி நகர் பிரான்ச். ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும்? நல்ல கிராஜுவேட்டாக இருக்கணும். சரி. நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். வெரி குட். நல்ல பொண்ணாக கிடைப்பாங்க, நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பிரகாஷ் ராஜா, பதிவேன் 713189, வயது 26, பிஇ எம்பிஏ முடித்தவர், இண்டஸ்இண்ட் பேங்கில் சென்னையில் கிளையண்ட் சர்வீஸ் மேனேஜராக பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரகாஷ் ராஜா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஐஸ்வர்யா குமார் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஐஸ்வர்யா குமார் விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திகேயன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, எம்இ முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி, பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கார்த்திகேயன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஆனந்தன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். மைத்துனர் சார் அவர். சரிங்க. என்னுடைய ஒய்ஃபுக்கு 2 பிரதர்ஸு. சரி. இவர் பெரிய ஒரு எல்டரு. ஓகே. இவருக்கு தான் இப்போ கல்யாண மாலை மூலமா அவருக்கு வரன் பார்க்குறேன். நல்லதுங்க. நாங்கள் வந்து பலிஜா நாயுடு வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. எங்களுக்கு பலிஜா நாயுடு வகுப்பில் கிடைச்சாலும் சரி, ஓகே, அதர் கம்யூனிட்டியில் கிடைச்சாலும் சரி, நல்லது, நல்ல வரனா பார்த்து கல்யாணம் மூலயமா அவருக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. பண்ணி தரேங்க. ஆனந்தன், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சரி. ஒரு தனியார் கல்லூரியில் லேப் இன்ஸ்ட்ரக்டராக வேலை செய்கிறேன் சார். சரிங்க. நான் நாயுடு வகுப்பை சேர்ந்த ஒரு நல்ல மனைவியை எதிர்பார்க்குறேன். ஓகே. அவங்க வேறு கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. சிறந்த முறையில் சிறப்பாக குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பெண்ணை எதிர்பார்க்குறேன் சார். நிச்சயம். உங்கள் கல்யாணம் மூலமாக அமைஞ்சால் ரொம்ப சந்தோஷம் அடைவேன். அதே மாதிரி அமையும், கவலையப்படாதீங்க. சிறந்த மனைவி அமைவாங்க. கண்டிப்பாக சார். நல்ல மருமகள் உங்கள் குடும்பத்துக்கு வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஏ ஆனந்தன், பதிவேன் 577798, வயது 40, டிஎம்இ முடித்தவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். ஆனந்தன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில்.
கல்யாண மாலையில் தெய்வானை இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 20, ஸ்கூல் படிச்சிருக்கிறாங்க. நர்சிங் அசிஸ்டண்டா சென்னை உதவும் கரங்கள்ல இருக்கிறாங்க. உதவும் கரங்கள் ஆதரவில் வளர்ந்தவங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. தெய்வானைக்கு அருமையானவர் கணவராக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நிர்மலா பாண்டித்துரை இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39, பிகாம் மேலும் MCA பண்ணியிருக்கிறாங்க. US இலினாய்ஸில் சாஃப்ட்வேர் குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க. PG ப்ரொஃபஷனல் டிகிரி அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. நிர்மலாவுக்கு அமைய போகும் இந்த வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். ஏங்க ப்ளீஸ் அதை எடுங்களேன். 1 வருஷம் ஏங்க ப்ளீஸ் போயிட்டுது. 5 கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பு அக்டோபர் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில். விவரங்கள் வரும் வாரங்களில். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு. BE MBA கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்கு கலக்குனவன். MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா. மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல். தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா. ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய். உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா. மிருகஸ்ரேஷம், மேஷராசி. ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள். அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம். கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை. மாதம் 2 முறை இதழ். KMmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலைதான். இல்லறம் இனிப்பது இயைந்தோடும் காதலிலா, இணைந்தாற்றும் கடமையிலா. கல்யாண மாலை ஹியூஸ்டன் பட்டிமன்றத்தில் நடுவரின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி. விவாதம் என்றால் சாதாரணமானதல்ல. நான் விமானத்தில் வருகிற போது என்னுடைய திருநீற்றையும் குங்குமத்தையும் பார்த்த ஒருவர் கேட்டார், முன்பின் தெரியாத கடவுளை எப்படி நீ நம்புகிறாய் என்று கேட்டார். நான் அவரை பார்த்து கேட்டேன், இந்த விமானத்தை ஓட்டிச் செல்லுகிற பைலட்டை உங்களுக்கு முன்பின் தெரியுமா என்று கேட்டேன். தெரியாது என்றார். முன்பின் தெரியாத பைலட்டை நீ நம்புவது போல நானும் கடவுளை நம்புகிறேன். நம்பிக்கைதான் கடவுள் என்று என் சமயம் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்றேன். ஒரு கருத்துக்கு இன்னொரு கருத்து சொல்லணும். அற்புதமான வல்லுநர்கள். உண்மையிலேயே பாரத திருநாட்டிலிருந்து இந்த அமெரிக்காவுக்கு கால் வைத்த நாளிலிருந்து கடந்த சில நாட்களாக நாங்கள் பார்த்து வருகிற பெருமிதம் இருக்கிறதே, வாழ்க்கை முறை இருக்கிறதே, உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடியது தான். இந்த மண்ணில் மரங்கள் கூட நேராக வளர்கிறதையா, அதற்கு யார் கற்பித்தார்கள் என்றே தெரியவில்லை. மனிதர்கள் யாரும் சொல்லாமலேயே இயல்பாகவே சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிற அழகையும் அற்புதத்தையும் கண்டு கண்டு ரசிக்கிறேன் ஐயா. மூத்த பெருமக்களை பெருமைப்படுத்துகிற மண்ணாக அமெரிக்காவை நான் பார்த்துக்கிறேன். அற்புதம் அற்புதம், ஆனந்தம் அடைகிறேன். இளைஞர்கள் கூட தானே முன்வந்து உதவுவதற்கு வருகிறார்கள் என்றால், அழைத்த குரலுக்கு வராமல் என்னையா கூப்பிட்டேன்னு கேட்கக்கூடிய இளைஞர்கள் இவர்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மனம் எனக்குள்ளாகவே ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. முகம் தெரியாதவர்கள் கூட காலையில் பார்த்தவுடனே ஒரு புன்னகையை செய்கிறார்கள். அடுத்ததாக ஒரு அன்பான வார்த்தை குட் மார்னிங் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே இது உலகம் முழுவதும் பரவ வேண்டிய ஒரு மனித நேயத்தின் அடையாளம் என்பதை பெருமையோடு நான் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நான் பழகுகிறவர்களை பார்க்கிற போது கூட திரும்பி கொண்டு செல்லுகிறார்கள். கூட்டத்தில் சொன்ன முகத்தை மலர் மாதிரி வச்சுக்கிடான்னு, பூ மாதிரி வச்சுக்கிடான்னு, மறுநாளே அவன் முகத்தை பார்த்தா கூம்பி போயிருக்குது.
ஏன்டா இப்படி வச்சிருக்கிறேன்னு, இது வாழைப்பூன்னா. அவன் தேர்ந்தெடுத்துக்கிறான் பார் ஒரு பூவை. ரொம்ப அருமையாக. இது பகலில் தான் தாமரை பூக்கும், ஆனால் இரவிலே பூத்த தாமரை போல இந்த அரங்கம் இருக்கிறது. ரொம்ப அருமையாக இருக்கு. வாழ்க்கை இருக்க அடடா, உண்மையிலே சொல்ல, நமது பாரத தேசம் சாதாரணமான மண் இல்லைங்க. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர், என் நினைவு அகற்றாதீர். எவ்வளவு அழகு! தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், அண்ணி, அத்தை, உறவுகளால் நிறைந்த வீடுகள். ஒரு அருமையான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஒரு நல்லறத்தை பேணுகிற ஒரு இல்லறம் என்று பெயர் வைத்தார்கள். வார்த்தைகளிலே வாழ்க்கை எத்தனை வருடம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது என்பதை அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாம். அவர்கள் உரையாடுகிற வார்த்தைகளிலேயே நாம் கண்டுபிடித்து விடலாம். ஏங்க ப்ளீஸ் அதை எடுங்களேன். 1 வருஷம். ஏங்க ப்ளீஸ் போயிட்டுது. 5. யோ 10. கூப்பிடுறாங்க ஒப்பனை. 15. எங்கடா போச்சது? 20. மாட்டம் நிற்குது பத்தியா? 25. அமைதியாக நின்னான்னா 30. எனக்கு 36 வருஷம் ஆகுது. எனக்கு என்ன மகிழ்ச்சி, நான் கொஞ்சம் இதுவாக தான் நினச்சேன். இந்த அரங்கத்தில் 50 இருக்கிற போது எனக்கு என்ன பயம்? அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொன்னார், அழகா சொன்னார். துவாரகையிலே அவர் வீற்றிருக்கிற காலத்திலே அவரை தரிசிப்பதற்காக தருமர் வருகிறார். நான் பிரார்த்தனையை முடித்துவிட்டு வருகிறேன் என்று உள்ளே போகிறார். தருமருக்கு ஆச்சரியம். பகவானே, உங்களைத்தான் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், வணங்குறோம்னா நீ யாரை வணங்க போகிறாய்? பகவான் சொல்லுகிறார், அவர் வணங்குகிற யார் யார் என்று சொல்லுகிறார். வேதத்தை ஓதுபவர்கள், ஏகாதசி விரதமிருப்பவர்கள், அன்னதானம் செய்பவர்கள், 80 வயது மூத்த தம்பதியர்கள். அப்படிப்பட்ட மூத்தவர்கள் நமது இல்லங்களில் இருந்தால் தெய்வம் கூட இருப்பதாக பெருமைப்பட்டு அவர்களை வணங்கி வணங்கி ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆண்டவன் உங்களிடத்தில் வலம் வந்து கொண்டே இருப்பான். எங்கள் ஊரில் ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறான், கண்ணே 24 மணி நேரமும் உங்கூடவே பேசணும் போல் இருக்கு. ஏய், இப்போ தானடா பேசிட்டு வச்ச. ஓ, உனக்கே மறுபடியும் பண்ணிட்டலாம். இல்லறம் இனிப்பது இயைந்தோடும் காதலிலா, இணைந்தாற்றும் கடமையிலா. நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் யூகே லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மீனா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் சொந்த ஊர் காரைக்குடி. ஓகே. ஆனால் மெட்ராஸில் தான் இப்போ 40 வருஷமாக இருக்கோம். சரி. எனக்கு 3 குழந்தைங்க. சரி. ஃபஸ்ட்டு பொண்ணு மீனா. ஓகே. அவளுக்கு தான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அவள் லண்டனில் இருக்கா. அடுத்தது பையன், அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்எஸ் படிச்சுட்டு யூஎஸில் இருக்கான். சரி. அடுத்தது இன்னொரு பொண்ணு, அவள் மெட்ராஸில் இருக்கா. சரி. இப்போ முதல் பொண்ணு மீனாக்காக தான் நம்ம வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அவள் இங்கே இந்தியாவில் பிகாம் படிச்சுட்டு சரி யூகேயில் போய் எம்பிஏ ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு சரி இப்போ அங்கேயே 8 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கா. சரி. அங்கே அந்த ஊரில் பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸில் இருக்கா. ஓகே. நல்லா அழகாக இருப்பா. ஓகே. நல்ல குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல பொண்ணு. சரி. எனக்கு நல்ல படித்த ஒரு மேனேஜரியல் கேட்டகரியில் வேலை செய்கிற, சரி, யூகேயில் செட்டில் ஆகிருக்கணும். ஓகே. அப்படி இல்லை யூஎஸ்லேயோ ஆஸ்திரேலியாலேயோ வெளிநாட்டில் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சு ஓகே யூகேயில் போய் செட்டில் ஆகிற விருப்பத்தோடு இருக்கணும். சரி. அவங்கள விருப்பமான நாங்கள் உடையார் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சரி. என் பொண்ணு வெஜிடேரியன். ஓஹோ. நாங்கள் உடையார் பதிலேயே கிடைத்தாலும் ரொம்ப சந்தோஷம். சரி. அப்படி கிடைக்கலைன்னா ஈக்குவலன்ட் கம்யூனிட்டி. ஓகே. ஆமாம். சொல்லுங்கம்மா. கல்யாண மாலை மூலமாக நல்ல வரன் அமையணும். சரி, அதான் சார். நிச்சயமாம்மா. சிறந்த மருமகன் கிடைப்பாங்க உங்களுக்கு.
பெண்ணு நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஸோ யூகேயில் இருக்கிற இல்லை யூகேயில் வந்து செட்டில் ஆகக்கூடிய நல்ல வரனா கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவிலே மீனாவுக்கு ஒரு சிறந்த கணவன் வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி மீனா, பதிவெண் 742272, வயது 32, பிகாம் முடித்தவர், பினான்சியல் அனாலிஸ்டாக வோடஃபோனில் லண்டனில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். மீனா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சித்தார்த், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, பிஇ மேலும் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது பிஜி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சித்தார்த் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அருண் ஆறுமுகம், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. கேரளாவில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அருண் ஆறுமுகம் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தாமோதரன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் சோபனா. என் தம்பி தாமோதரனுக்காக வரன் தேடுறதுக்காக இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வந்திருக்கேன். சரி. He is partially visually handicapped. Okay. But this has to be only mentioned. Otherwise, he is very fit and he can do his entire physical activities and transport activities individually on his own. சரி. He is very responsible. Totally independent சொல்றேன். Totally independent. He can manage himself. Very good. Private hospital medical records department la work பண்றாரு. சரி. He is very responsible and understanding person. Okay. அதே அவர் நல்லா பார்த்துக்கிற ஒரு பொண்ணு, குடும்ப பாங்கான பொண்ணு, படித்த பொண்ணு, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் ஹெல்ப் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி குட். He is very understanding and helpful and caring person. அவருக்கு ஏற்ற ஒரு வரன் அமைஞ்சால் ரொம்ப நல்லதாக இருக்கும். வெரி குட். தாமோதரன். வணக்கம் சார். வணக்கம். ராஜநேக்கர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட். சரி. எனக்கு ஒரு நல்ல பணியில் இருக்க பெண்ணாக இருந்தால் வேலைக்கு போகிற பெண்ணாக வேணும் சார். இல்லையா? ஆமாம் சார். சரிப்பா, ரைட், ஓகே. கல்யாண மாலை மூலமாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப. ஓகே, கட்டாயமாக நல்ல பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக, அதாவது ஃபினான்ஷியலாகவும் உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக மனைவியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா. சி தாமோதரன், பதிவெண் 661794, வயது 28, கண் பார்வை குறைபாடுள்ளவர். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் இவர் குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். தாமோதரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பரமேஸ்வரி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, ஸ்கூல் படிச்சிருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. ஓரளவு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பரமேஸ்வரியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் கவிப்ரியா என்கிற திவ்யபிரியா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, பிடிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் சொந்தமாக கிளினிக் வச்சிருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி மேலும் பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. டாக்டர் கவிப்ரியா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பு அக்டோபர் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில். விவரங்கள் வரும் வாரங்களில். திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள்.
காதலா கடமையா? பிள்ளைகளுக்கு சொல்லணுங்க, எதுன்னு கூட தெரியல அவனுக்கு, பாவம். எங்கள் ஊரில் ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறான், கண்ணே 24 மணி நேரமும் உங்கூடவே பேசணும் போல் இருக்கு. ஏய், இப்போ தானடா பேசிட்டு வச்ச, 5 நிமிஷம் கூட அவளை அதுக்குள்ளே என்ன? ஓ, உனக்கே மறுபடியும் பண்ணிட்டுலாம். இவனுக்கு தனியாக கிளாஸ் வைக்கணும் போல். எது கடமை, எது காதல், எது அன்பு? ஒரு இளைஞனும் ஒரு இளைஞையும் மனதால் ஒருவரோடு ஒருவரை நேசிக்கின்ற அன்புக்கு காதல் என்று பெயர். நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்குள் நேசிப்பதற்கு அன்புக்கு நட்பு என்று பெயர். பாகவதன் பரம்பொருளிடத்திலே பகவானிடத்திலே வைக்கிற அன்புக்கு பக்தி என்று பெயர். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே வைக்கிற அன்புக்கு பாசம் என்று பெயர். ஒரே அன்புதான் பல வடிவங்களில் பல பெயர்களில் உருமாற்றம் பெறுகிறதென்றால், ஒரு பக்கம் இழைந்தோடும் காதல், இன்னொரு பக்கம் இணைந்தாற்றும் கடமை. நண்பர்களே, பெரியோர்களே, பொருத்தம் பார்த்து செய்வது திருமணம், பொருத்தமானவராக வாழ்வதுதான் இல்லறம். அந்த இல்லறத்தில் இன்றைக்கு அது தொடர்பான ஒரு அற்புதமான தலைப்பு. பெறுவதன் மூலம் நாம் வாழ்கிறோம், தருவதன் மூலம் வாழ்விக்கிறோம். இது இல்லறத்தாருக்குரிய கடமையிலே அடங்குகிற மிகப்பெரிய மகத்துவம் என்றால், இழைந்தோடும் காதல் என்று பேசுவதற்கு 4 பேர். அதிலே ஒருவர் பாரத தேசத்தை சார்ந்தவர், மற்றவர்கள் இந்த அமெரிக்க மண்ணை சார்ந்தவர்கள். இணைந்தாற்றும் கடமையிலே என்று பேசுவதற்கு வருகை தந்திருக்கிற 4வரில் ஒருவர் அணித்தலைவராக இருக்கிறவர் பாரத திருநாட்டை சார்ந்தவர், மற்ற 3வரும் இந்த அமெரிக்க மண்ணை சார்ந்தவர்கள். உங்களுக்கு நான் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தைகள் வாயில் இருக்கிற போதே வரவேற்பு தருகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், இதைவிட ஒரு சுகமான பயணம் உலகத்தில் எங்களுக்கு இல்லை. பெரியோர்களே, இங்கே 8 பேர் விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேர் பெண்கள் வேற வந்திருக்காங்க, தாய்மார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தான் பாரதி கொதித்தான். ஆனால் இன்றைக்கு அந்த பாரதி கலைமன்றம் பாரதியின் கனவை நனவாக்கி இருக்கிற அற்புதத்தை இந்த மேடையிலே நாம் பார்க்கிறோம். பெண் என்ன சாதாரணம் இல்லைங்க, அவங்களுக்கு தான் அறிவும் ஆற்றலும் திறமையும் சகலமும் இருக்குது. ஒரு ஹெலிகாப்டரில் 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் பயணம் பண்ணுறாங்க. பைலட்டு திடீர்னு கத்துறான், ஹெலிகாப்டரில் கோளாறு வந்து எடுத்துறான், நான் நூலேணியை விடுறேன், நீங்கள் 4 பேரும் தொங்குங்க, பாதுகாப்பான இடத்துல வெட்டுடுறேன்னா மலமலன்னு ஓடி போய் 4 பேரும் பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்தான். திடீர்னு பைலட்டு கத்துனா, மறுபடியும் கோளாறு அதிகமாக போச்சு, யாராவது ஒருத்தர் கீழே விழுந்து தியாகம் பண்ணுங்கய்யா, அப்போ தான் 4 பேராவது பிழைக்கலாம், இல்லைன்னா 5 பேரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா. எல்லாரும் மௌனமாக இருந்த நேரத்தில் அந்த பெண்ணு வாய் திறந்து பேசினா, கவலைப்படாதீங்க ஐயா, ஒரு பெண்ணு தான் தாயாக இருந்து தியாகம் பண்ணுறா, ஒரு பெண்ணு தான் தாரமாக இருந்து தியாகம் பண்ணுறா, ஒரு பெண்ணு தான் சகோதரியாக இருந்து தியாகம் பண்ணுறா, நானே தியாகம் பண்ணுறேன்னா. 3 பேரும் கை தட்டினான். பைலட்டு எட்டி பார்த்தான், புண்ணியவதி நீ வாழ்க. தாலி நாம தானே கட்டுறோம், எடுத்து கொடுக்குற சாமியா கட்டுறாரு. அதுக்குள்ள ஒரு அம்மா வாங்கிட்டாங்க. இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலில் விவாதத்தை தொடங்கி வைக்கிறார் டாக்டர் நந்து ராதாகிருஷ்ணன். அடுத்த வாரம். நடுவர் அவர்களே, நீங்க காதல் செய்ய வரல, கடமை செய்ய வந்திருக்கிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கணும் நடுவர் அவர்களே, உங்களை நெய் இல்லாத திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ருக்கீங்களா? சரி, அதை விடுங்க. சக்கரை இல்லாத காஃபி. ஏமா, எனக்கு சுகர் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க வந்து ஒரு நாள் காஃபி போட்டு அவளுக்கும் கொடுங்க. அவர் காபி போடுவாரு, அவங்க குடிக்கணுமே. திருமணம் இணையும் திருமண
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.